இந்த சண்டே நம்ம வீட்டில் எப்படி போச்சு அப்படின்னு பார்க்கலாம். இந்த சண்டே வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப லைட்டாகவே தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா, மத்தியானம் வெளியில் போகிற வேலை இருந்ததால், அதாவது மத்தியானம் லஞ்ச் வந்து வெளியில் போகிற வேலை இருந்ததால், மார்னிங் மட்டும் நம்ம ஒன் டைம் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த டே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி சண்டே என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குடல் எடுத்திருந்தோம். அண்ட் எங்கள் வீட்டில் வந்து கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. எங்கள் ஆத்துக்காரரோட அக்கா, உங்கள் வீட்டுக்காரர், உங்கள் பையன், என்னம்மா அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருந்தாங்க. அதனால் சரி ஓகே, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து வெளியில் போய் ஹோட்டலில் சாப்பிட்றது தான் பிளானு. ஓகே, ஃபேமிலியாக வெளில போகிறதுன்ற வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப ரேரு. அது கிடைக்கும்போது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி நம்ம சண்டே தான் ரெஸ்ட் எடுக்கிற டைமு அப்படின்னாலும் சில சாக்ரிஃபைசஸ் நம்ம பண்ணால் தான் நமக்கு நிறைய மொமெண்ட்ஸ் மெமரிஸை வந்து சேகரிக்க முடியும் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மார்னிங் கடன்னு நிறைய வேலை பண்ணிட்ட மாதிரி ஒரு ஃபீலு. ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே மார்னிங்கே முடித்து கிச்சனுக்கு லாக் போட்டாச்சு. அதனால் கடன்னு பண்ணியாச்சு. ஸோ குடலை க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்க்கு. இது வரைக்கும் எங்கள் ஆத்துக்காரர் மட்டும்தான் க்ளீன் பண்ணியிருக்காரு, அருண் மட்டும்தான் க்ளீன் பண்ணியிருக்காரு. எனக்கெல்லாம் சுத்தமாக தெரியாது. ஏதோ மீன் கறியில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ண சொன்னால் க்ளீன் பண்ணுவேன். பட் மேஜராக எனக்கு இதெல்லாம் வந்து அவ்வளோவா தெரியாது. பட் சாப்பிட்றதே நம்ம இங்கே தான் கற்றுக்கிட்டோம், நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. அதுக்கு முன்னாடி வெங்காயம், தக்காளி, தனியா பவுடர் எல்லாம் போட்டு வதக்கி அதை தனியாக வச்சுட்டு, அதுக்கப்புறம் நல்லா பாருங்கள், இதை நல்லா பளபளன்னு மஞ்சத்தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி நல்லா சலசலன்னு வச்சாச்சு. இந்த பக்கம் வந்து தேங்காய், அதுக்கப்புறம் கசகசா அதெல்லாம் வந்து ரெடியாக மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், நல்லா ஒயிட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ இதான் இன்றைக்கி இந்த வாரத்தோட பியூட்டி டிப்ஸ். நான் இன்றைக்கி என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூளில் எண்ணெய் போட்டு இந்த டார்க் சர்க்கிளில் போட்டால், அதாவது கண்ணுக்கு கீழே இருக்க கருவளையத்தில் போட்டால் லைட்டன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸில் பார்த்தேன். ரொம்ப நாள் ஆக்சுவலி இந்த டார்க் சர்க்கிளே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 2020 கொரோனா டைமில் தான் வந்துடுது. ஏன் கொரோனா டைமில் வந்ததுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிப்ரெஷனில் இருந்தோம். சரியாக கூட நம்ம வந்து ஃபேஸ் பேக்கோ இல்லை நம்ம வெளியில் போனால் டக்குனு ஒரு க்ரீம் போடுவோம், இல்லை ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம், ஏதாவது பண்ணுவோம். வீட்டிலே இருக்குமா, நம்ம என்ன பெருசாக பண்ணுற போகிறோன்ற மாதிரி அதே மாதிரி மொபைலே பார்த்துட்டு இருந்தோம். அதெல்லாம் ஒரு நல்ல காரணமும் சேர்த்து எனக்கு வந்து இந்த டார்க் சர்க்கிள் வந்துடுச்சு. ஸோ பெருசாக நான் பெரிய ஒரு மெனக்கெட்டெலாம் எடுக்கல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டெப் எடுக்கலாம். இது இப்படியே இருக்கே, என்ன தான் நம்ம வந்து ஒரு கோட்டிங் அதெல்லாம் போட்டால் கூட அது தனியாக ஒரு கலரில் தெரியுது. ஸோ ஃபவுண்டேஷன் என்ன தான் போட்டாலும் சரி, அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் வீக்லேருந்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மாவு, அதாவது உளுந்து மாவு, அரிசி மாவு, இட்லி மாவு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து கொஞ்சமாக தக்காளி வந்து நல்லா வந்து லைட்டன் பண்ணும் கலர்னு சொல்லியிருக்காங்க. அது கூட கொஞ்சம் அலோவேரா ஜெல் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதுவும் ஒரு பேக் மாதிரி போட்டேன். பட் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது. பட் அந்தளவுக்கு மேபி செய்ய டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இட்லி குடல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ பாத்திரம் எல்லாம் முடித்து பூட்டு போகிறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணி கிச்சனை வந்து ஃபுல்லாக ட்ரை க்ளீனிங் பண்ண மாதிரி பண்ணியாச்சுங்க. அவ்வளோதான். அதோட மத்தியானம் லஞ்ச் கிடையாது, இதோட நைட்டு தான் தோசை தான், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இது கொஞ்ச நேரம் மத்தியானம் லஞ்ச் வந்து சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து இந்த பந்தல் கட்டிகிட்டு இருந்தார் அருண், எங்கள் ஆத்துக்காரர். ஸோ அதை வந்து கொஞ்சம் ஒரு பமன்ஸ்க்காக நான் எடுத்துகிட்டு இருந்தேன். இது ஃபுல்லாக இந்த பந்தல் ஃபுல்லாக அழகாக படர்ந்து வந்து இந்த முல்லைப்பூ வந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம், சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மாடியில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த பந்தல் கட்டுறதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக தான் ஆக்சுவலி வந்தது. அப்படியே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு எடுத்தது தாங்க. இந்த சிலோன் பச்சை மிளகா ரொம்ப நாளாக இருக்குது, அது வரல. ஆனாலும் அது ஓயாமல் தண்ணி ஊற்றி வளர்த்துட்ருக்காரு. சரி பார்ப்போம், வர வரைக்கும் வரட்டும். இந்த 3 இதுலேயும் க்ரோ பேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு அந்த ஈரப்பதத்துக்காக மட்டும் தண்ணி ஊற்றுறது, ஒன்றுத்தில் மட்டும் கொத்தமல்லி போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, பார்ப்போம் அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருதுன்னு. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரத்தெல்லாம் வெட்டிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த முள் மரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அதுதான் இருந்தது. ஸோ அதெல்லாம் ஒரு ஒன்றா வெட்டிகிட்ருக்காங்க. பட் எந்த பர்பஸ்க்காக வெட்டுறாங்கன்னு தெரியல. ரொம்ப அடர்த்தியாக என்ன இருக்குன்னே தெரியாமல் இருந்தது. ஸோ இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் வீக் கிளியர் ஆகிடும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேங்க. ஸோ நம்ம வீட்டில் இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் லஞ்ச் வந்து கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டதால் ஒரே ஒரு முட்டை தோசை, அதுவும் நம்மளுக்கு லைட்டாக பேக் பெயின், அப்பர் பேக் பெயின்லாம் வந்துச்சு. அதனால்
ஆத்துக்காரரே ஒரே ஒரு முட்டை தோசை மட்டும் கொடுத்து சுட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஆழ்ந்த ஒரு அனுதாபங்களை வந்து சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து ஒரு தோசையை வாங்கி சாப்பிட்டாச்சுங்க. ஸோ அவருக்கும் ஒரு முட்டை தோசை, நமக்கும் ஒரு முட்டை தோசை முடிஞ்சுது. ஸோ இன்றைக்கி இதான் டின்னர். இப்படி தான் எங்கள் வீட்டில் சண்டே போச்சு. உங்கள் வீட்டில் எப்படி சண்டே போச்சுன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸை பார்த்துட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி. இந்த சண்டே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம அவ்வளோவா வந்து பெருசாக ஒன்றும் மெனக்கிடல. நெக்ஸ்ட்டு சண்டே நிறைய பிளானிங் வச்சுருக்கோம். ஒன்று ஒன்றா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுட்ருக்கோம். ஏன்னா நம்ம பிளானிங் இம்பார்ட்டன்ட். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமோ இல்லையோ அது செகண்டரி இல்லைங்களா. ஃபஸ்ட்டு ஒரு பிளானை போட்டுடணும். அதுக்கப்புறம் அதை செயல்படுத்துகிறோமா இல்லையான்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் செயல்படுத்திட்டா ஒரு பெரிய ஹாப்பினஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் லெவல் நம்ம வந்து அதை கொண்டு போகலாம் ப்ரோக்ரஷன் லெவலில். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எல்லாருமே நம்ம ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபிட்னஸ் ஸ்கூல் பற்றி நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.